வணக்கம். நம்ம இன்னைக்கு நேற்றைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் நேற்று சென்செக்ஸ் டேட்டா எதுவும் தரல, எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கும். நான் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறதுனால தான் நான் அதை ரெடி பண்ண முடியல. யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் நிறைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் பிஃபோர் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கேட்டிங்கனாலும் நான் அந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? யாருக்காவது தேவைன்னா நான் இப்போதைக்கு நிஃப்டி மட்டும் பார்த்துடலாங்க. நிஃப்டி நம்ம கொடுத்துருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா 113 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஓப்பன்ல இருந்து மார்க்கெட்டு கீழெல்லாம் நான் லைன்ஸ் போடலைங்க. ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் ப்ளூ லைனுக்கு மேலே ஸ்டார்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ், மூணாவது ரெசிஸ்டன்ஸ் உடைய மிட் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து மார்க்கெட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்திருக்கு. இவ்வளவுதான் நேற்றுக்கு முந்தா நாள் ஒன் சைடு மார்க்கெட்டு புட்ல எந்த என்ட்ரி இல்லாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வேணா ஒரு புட் என்ட்ரி எடுத்திருக்கலாம். அது நான் சொன்னதுபடி வந்து நீங்க 2.03 அப்படின்னு ரெகுலரா என்னோட வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க. நான் பர்டிகுலரா ஒரு 3 டைம் மட்டும் நீங்க மார்க்கெட் வாட்ச் பண்ணீங்கன்னா கூட போதுமானது. 10:27, 11:39 அண்ட் 2.03 இந்த பர்டிகுலர் டைமிங்ல நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட் உடைய நிகழ்வுகளை ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் எது சொன்னாலும் யார் எது சொன்னாலும் நம்ப கூடாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அந்த டைம்ல நல்ல மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படின்னா 11:39 அண்ட் 10:27 அப்படின்னா அந்த மொமெண்டம் அந்த டைம்ல கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஹைய எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் அது பிரேக் அவுட் கிடைக்கலாம். அப்போ நான் உதாரணத்துக்கு இப்ப 11:39 10 ஸ்ட்ரைக்ல காமிச்சிடலாங்க. இப்போ வந்து நான் 3 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 10:27 அப்படின்னு நான் சொல்றேன். 10:27 ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 364ங்க. ஸோ இந்த டைம் மட்டும் நீங்க பிரேக் அவுட் எத்தனை மணிக்கு கிடைச்சிருக்குது? 10:39க்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப கால் சைடு கிடைச்சா கால் சைடு, புட் சைடு கிடைச்சா புட் சைடு, இவ்வளவுதான் உங்களுடைய ரூல். இப்போ இதே டைம்ல ஹை பாருங்க, புட் சைடு வந்து 215.85. இந்த ஹைய அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த லோ என்ன? 209. 209க்கு கீழே க்ளோஸ் வைக்கிற கேண்டில் இந்த கேண்டில் தெரியுதா உங்களுக்கு? இந்த கேண்டில்ல நீங்க என்ட்ரி எடுத்து தான் ஆகணும். பிரேக் அவுட் எப்ப கிடைக்குதோ 10:27னா 10:27க்கு போய் மார்க்கெட்ல பை பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஹைய எப்ப பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்பதான் நீங்க அந்த சைடு தான் நீங்க மொமெண்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதனாலதான் நான் ஒரு 3 டைம் மட்டும் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். சரி, ஓகே. இப்ப அடுத்த டைமிங் பாத்தீங்கன்னா 11:39. இங்க பாருங்க, இந்த ஹை வந்து பாத்தீங்கன்னா 400. 400க்கு மேல 400 புட் சைடு கவனிங்க. புட் சைடு வந்து 201.6. எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு பாருங்க. பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் 201க்கு கால் வந்து புட் சைடு வந்து கிடைக்கல. கால் வந்து லோவை கட் பண்ணல. அதே மாதிரி புட்டு வந்து பிரைஸை ட்ரிகர் பண்ணிருக்கு. ரெண்டாவது கேண்டிலும் வந்து எதுவும் இல்லை. இந்த கேண்டில் பாருங்க 11:48க்கு ஒரு பிரேக் அவுட் பெரிய அளவுல கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ல நோட் பண்ணி வச்சு எடுக்கணுங்க. நீங்க இந்த பிரேக் அவுட் எடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் நீங்க பிரேக் அவுட் ஆனா எடுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி 2.03ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 2.03 ஹை வந்து 153.85. இது வந்து புட் சைடு. இந்த புட் சைடு கிடைச்ச என்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம். இது ஆல்ரெடி இங்க எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. இந்த ஒரு ஹைய பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க என்ட்ரி எடுத்துட்டு போயிடணும். இந்த இடத்துல எல்லாம் நீங்க டீப்பா உட்காந்து யோசிக்க கூடாது. பெரிய ரேலியை நீங்க புடிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. ஸோ ஓகே, நம்ம எந்த அளவுக்கு நீங்க அதை கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். ஸோ இதனாலதான் இந்த டைம்ல நடக்கக்கூடிய பிரேக் அவுட் கிடைக்கும் போது எடுக்கணும். இது போக உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கிறேன், லோயர் லோ பிரேக் அவுட் பாருங்க. கண்டினியூஸ் ரெட் கேண்டில், இங்க ஒரு கிரீன் கேண்டில். இந்த கிரீனு ரெட்டு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் தான் ஹை. அப்ப 161 அப்படிங்கிற பிரைஸ், 161க்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில். அழகா என்ட்ரி எடுத்துதான் லோ எவ்வளவு வந்திருக்குங்க? 161. இந்த பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
இதுதான் லோயர் லோ பிரேக் அவுட்டையும் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஹையர் ஹை பிரேக் அவுட்டை விட லோயர் லோ பிரேக் அவுட் ஈஸியா எடுக்கலாங்க. இப்போ ஹையர் ஹை பிரேக் அவுட்டுங்கிறது பாருங்க, கண்டினியூஸ் கிரீன் கேண்டில், ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். இந்த ரெட் கேண்டிலோட ஹையை இனிமேல் தாண்டினாதான் நீங்க பையே எடுக்கணும். புரியுதுங்களா? ஹையர் ஹைனா இப்படிதான் எடுக்கணும். இந்த லோவை கட் பண்ணிருச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு 10 பாயிண்ட் என்ட்ரி கொடுக்கும். இவ்வளவுதான் ரூல். சரிங்களா? இதுக்கு பேர் ஹையர் ஹை, அதுக்கு பேர் லோயர் லோ. இப்படிதான் நீங்க என்ட்ரி எடுக்க கத்துக்கணும். புரியுதுங்களா? ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்டை தயவு செய்து இந்த பொசிஷன் எடுத்து வைக்காதீங்க. யார் சொல்றதையும் தயவு செய்து, இப்பொழுதைக்கு வார் இன்னும் முடியல. இந்த சினாரிஸ்ல இன்னும் 200 ரேஷியோல பிரீமியம் இருக்கு. எப்படியெல்லாம் வந்து சின்ன பிரீமியம்ல ட்ரேட் பண்ணணும், ஆஸ் யூஷுவலா நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. டெய்லி மார்க்கெட், ரெகுலர் மார்க்கெட்ல நம்ம எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி நம்ம 120 ரூபா பிரீமியம் தாராளமா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இதை டெய்லி செலக்ட் பண்றது 9:30க்கு செலக்ஷன் எடுத்துக்கோங்க. சின்ன பிரீமியம், நான் ஐடியல் பிரீமியம் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இப்போதைக்கு நான் அனலைசிங்ல டைம் இல்லாததுனால நான் அந்த ஓடிஎம் பத்தி நான் இப்போதைக்கு உங்களுக்கு யாருக்குமே சொல்றது இல்லை. ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நிப்டிக்கு ஐடியல் பிரீமியம்னா 32 அப்படிங்கிற பிரைஸ், அதுக்கு டார்கெட் 41.5. 41.5 தாண்டும் போது 49 and 63 அப்படிங்கிறது டார்கெட். 57 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் இருக்கு. அதை தாண்டும் போது 63, 64 ஸ்கொயரை கூட அடிக்காது, 63 போய் அடிக்கும். இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஒரு நம்பர்ல நடக்கக்கூடிய ரெகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். நம்ம மார்க்கெட்டை எல்லா நாட்களும் வந்து இண்டெக்ஸ் எங்க போகும், இண்டெக்ஸ் கீழே இறங்குமா மேலே ஏறுமா இப்படிங்கிறத பார்க்கறத விட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நடக்கக்கூடிய சில உணர்வுகளை, அதாவது அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ட்ரேட் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம்ல, இன்னைக்கெல்லாம் லீவ் நாள் அப்படிங்கும்போது நீங்க இதை பத்தி ஒரு அனலைசிங் நீங்களா எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் இதைத்தான் நான் எப்பவுமே சொல்றது. ஓகே, நான் கொடுத்த இந்த பிரீமியம் என்ன பண்ணிருக்குங்கிறத பார்த்துருவோங்க. நம்ம கொடுத்த பிரீமியம் 23,050 கால் ஆப்ஷன். 229க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு, ஓப்பனே அதுக்கு மேலதான் ஓப்பனுங்க. நேற்று ப்ரீவியஸ் டே உடைய முன்னாடி நாள் டியூஸ்டே உடைய ஹைக்கு மேல மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டிலே க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு மேல மார்க்கெட்டு பெரிய டைரக்ஷன் 586 வரைக்கும் போயிருக்கு. இதே புட் ஆப்ஷன் பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் ஓப்பன். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சினாரிஸ்ல தயவு செய்து ஓப்பனுக்கு கீழேனா தயவு செய்து புட் ஆப்ஷனை பத்தி யோசிக்காதீங்க. அதுலயும் நான் பர்டிகுலரா சொல்வேன், இந்த பர்பிள் கலருக்கு கீழே போனா தயவு செய்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாதீங்க. அந்த ஸ்ட்ரைக் வந்து இனிமேல் இந்த ஸ்ட்ரைக்கு மேல வந்தாதான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு மொமெண்டம் ஆகும் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். புரியுதுங்களா? ஓகே, இதே வந்து நம்ம இதுல நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது 105 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. இது நான் 75 மினிட்ஸ்ல நான் இப்போதைக்கு இந்த சார்ட்டை வச்சிருக்கேன். நீங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது சின்ன டைம் ஃப்ரேம்ல இருந்து பெரிய டைம் ஃப்ரேமுக்கு மாற்றி பழகிக்கோங்க. இது நான் பெரிய டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இது நீங்க அப்படியே வந்து 5 மினிட்ஸாவோ, இது என்ன நிறைய லைன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த வீக் வந்து புல்லிஷ் மொமெண்டமா இருக்கணும் அப்படின்னா 23,286க்கு மேல இருந்தா மார்க்கெட் புல்லிஷா இருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மண்டே. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸுக்கு மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாம் வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ்ல இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஓப்பனை பொறுத்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு முக்கியமான பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,216 அப்படிங்கிற பிரைஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே மறந்துடாதீங்க. இந்த பிரைஸை ட்ரிகர் பண்ணுதுன்னா மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தயவு செய்து மார்க்கெட்ல அப்சைடு ரேலியை பத்தி யோசிக்காதீங்க. சரிங்களா? அது கீழே இறங்கக்கூடிய பட்சத்துல மினிமம்
908 வரைக்கும் கூட நாளைக்கு இது நாளைக்கு இறங்கணும் அப்படின்னா நேத்தைய லோவை கட் பண்ணணும். லோவானது 23,063. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணக்கூடிய நேரத்துல கண்டிப்பா வந்து 900 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள், 908 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல 850 கண்டிப்பா வரலாங்க. 811 நாளைக்கு வரணுங்கிறது இல்ல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இதுக்கு கீழே போகாது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸுக்கு கீழே எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்க கூடாது. ஆனா கீழே க்ளோஸ் வச்சு மேல வந்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் அப் ட்ரெண்டா எடுத்துக்கலாமா அப்படின்னா இன்னும் சரியா தெரியல. இப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வார் சினாரிஸ் அப்படிங்கிறது 5 நாட்களுக்கு மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு திடீர்னு கேன்சல் கூட ஆகலாம். ஆகக்கூடிய பட்சத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டை வந்து நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. அப்புறம் நான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்குது அப்படின்னா காலை அதனுடைய 5 மினிட் கேண்டில் லோல இருந்து பிடிக்க கத்துக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா புட்டை ஓப்பன் ஹைல இருந்து பிடிக்க கத்துக்காதீங்க. ஏன்னா புட்டு போகணும்னாலும் அதே லோவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அந்த லோல இருந்து என்ட்ரி எடுத்து போனா புட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எடுத்ததும் புட்டான்னா புட்டை உடனே எடுத்துடாதீங்க. இன்னைக்கு கால் நம்ம பிடிக்க முடியாம போச்சு, புட்டை ஓப்பன்லயே காலையிலேயே ஹைல எடுத்துடலாம் அப்படிங்கிற முயற்சியில நாளைக்கு இறங்காதீங்க. நாளைக்கு அதிகபட்சம் மேல போற மாதிரி இருந்தா 23,618ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டுங்க. அதுக்கு இந்த மந்த்லி உடைய மிட் பாயிண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 504க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு போனா 618 வரைக்கும் போகலாம். அதையும் தாண்டக்கூடிய பட்சத்துல தான் 735லாம். இது நல்ல புல்லிஷ் மொமெண்டமா இருந்தால், ஒருவேளை இந்த மொமெண்டம் வந்து ஃபேக்கா இருக்கக்கூடிய பட்சத்துல திரும்பவும் கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நான் அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், இதெல்லாம் இல்லைங்க. நான் இந்த பிரைஸ் லெவல் கொடுத்துட்டேன். இதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே, இதுக்கு மேலேனா மார்க்கெட் மேல. இதுதான் டிசைடிங் பிரைஸா இருக்கலாம். இந்த விலைக்கே வரல அப்படின்னா இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கக்கூடிய பட்சத்துல, அதாவது நேற்றைய ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கக்கூடிய அல்லது ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் வந்து திரும்ப புல்லிஷா கூட இருக்கலாம். 618ங்கிறது அடுத்த டார்கெட். அதை தாண்டக்கூடிய பட்சத்துல இயர்லி சப்போர்ட் அப்படிங்கிறது, அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கும், 23,782 வரைக்கும் கூட போகலாம். ஆனா 618 ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சு தாண்ட முடிஞ்சாதான் அடுத்த அப் ட்ரெண்டை பத்தி யோசிக்கணும். சரிங்களா? இதை நீங்க வந்து சாதாரணமா வந்து சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்க போட்டு பாருங்க. ஒரு சேனல் கிரியேட் ஆகும். இந்த லைன் இப்படியே நீங்க இழுத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து கிரியேட் ஆகும். இந்த சேனல்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹை இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா வந்து வர்றதுங்க. இது நான் மந்த்லியில ரெசிஸ்டன்ஸா வச்சிருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல்ஸ். ஸோ இது நீங்க இந்த பிரைஸுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். சரிங்களா? அதுவே மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா நேற்றைய ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல மார்க்கெட் கிராஸ் ஓவர் ஆனாதான் மார்க்கெட் இனி அப் ட்ரெண்டை பத்தி யோசிக்கணும். சரிங்களா? இப்பொழுதைக்கு ட்ரெண்டை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரங்கள்ல மார்க்கெட் வந்து என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஓன் அனாலிசிஸ் மட்டும் ஏற்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அழகா ஒரு சேனல் போயிட்டு தான் இருக்கு. இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கா அல்லது இது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்னா அப்ப திரும்பவும் இந்த லைனுக்கு நாளைக்கு வருவதற்கு கூட வாய்ப்புகளா அமையலாம். அப்ப டிரான்சாக்சன் எது வரைக்கும் 23,216 டு 908 வரைக்கும் 105 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. ஓப்பன் பிரைஸுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே, ஒருவேளை ஓப்பன் வந்து 23,150 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 100 பாயிண்ட் மேல போகலாம். அதுதான் ப்ளூ லைனா அமையும். அந்த 100 பாயிண்ட்ல ட்ரிகர் கிடைக்குதா அல்லது அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்த்துட்டு, ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அந்த 100 பாயிண்ட்டுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் புல் ட்ரெண்டுக்கு மாறலாம். இதுதான் வந்து சினாரியோ. நாளைக்கு மார்க்கெட்டை நீங்க பார்க்கக்கூடிய விதம். சரிங்களா? இதுக்கு முக்கியமா இந்த ப்ளூ லைன் மார்க் பண்ணிக்கோங்க. 618, 216, 908 இதெல்லாம் நாளைக்கு இம்பார்ட்டன்ட்
பிரைஸ் லெவல்ஸ் கீ லெவல்ஸ் இருக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எப்பவும் வந்து பொசிஷன்ல எடுத்து வைக்காதீங்க. ஓவர் நைட் தேவையே இல்லை. நம்ம ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, கீ லெவல்ஸ் கொடுத்துடலாம். 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 315க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனுடைய லோவை கட் பண்ணுச்சு 232க்கு கீழேன்னா மார்க்கெட்டை கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணவே கூடாது அப்படிங்கிறத ரூலுங்க. இதே போல புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 248க்கு மேல அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய டார்கெட் எல்லாம் இந்த பிரைஸ் லெவல மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி ஒருவேளை இந்த புட் ஆப்ஷனுடைய 175 புட்டு கட் பண்ணிருச்சு அப்படின்னா புட் சைடு இருக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நான் இந்த சிஸ்டம் பத்தி கொஞ்சம் பார்த்துருவோங்க. இன்னைக்கு நம்ம 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியத்துல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் டிசைடர் பிரைஸ் லெவல்ஸ் தான் இதுங்க. இது வந்து மார்க்கெட் இப்போ நான் 2 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். 3 மினிட் மாத்தினீங்கன்னா மாறிடும். இந்த பிரைஸ் லெவலை நீங்க எப்படின்னா இங்க இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க. இந்த பிரைஸ் லெவலை பிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாக் லைனுக்கு மேலேனா இவர் தான் மேலே சஸ்டெயின் ஆவார். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ட்ரேடை பத்தி யோசிக்காதீங்க. இதுல நீங்க ட்ரெண்ட் டிசைடர் ஆன் பண்றீங்க அப்படின்னா இங்க பிரைஸ் லெவல் வந்து இங்கேயும் வந்து விவேப்போட சில பிரைஸ் லெவல்ஸ் வரும். ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குன்னா ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணும் போது இன்னொன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து 302க்கு மேலனா மார்க்கெட் வந்து 337 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இங்க ரைட் சைட்ல வேல்யூஸ் பிளாட் ஆயிருக்கும். 337 357 வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் வந்து இங்க ரீச் ஆயிருக்கு. அது கூட வந்து பை வந்து இதுவே எடுத்து கொடுத்துரும். 342 அப்படிங்கிறது பை வந்துச்சு அப்படின்னா நீங்க 342ல இருந்து 57 வரைக்கும் தாராளமா இதை கொண்டு போகலாம். சரிங்களா? இது வந்து சிஸ்டமா நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுவே இதனுடைய பிஹெச்டிஎல் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். பிஹெச்டிஎல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆட்டோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயும் பிரைஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா வந்து உங்களுக்கு பிளாட் ஆயிடும். நீங்க என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் பிஹெச்டிஎல் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஓடிஎம் கூட எடுக்கலாம். என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் நீங்க எடுக்கலாம். இங்கேயும் ஈஸியா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டைம் ஃப்ரேம் மாத்தினீங்கனாலும் ஒரே பிரைஸ் லெவல்ஸ் தான் காமிக்கும். ஈஸியா இருக்கும். நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஓபன் ஆனது நேற்றைய ஹைக்கு மேல ஓபன் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைக்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓபன் ஆனது நேற்றைய ஹைக்கு மேல ஓபன் ஆயிருக்கு. ஓபன்ல இருந்து நீங்க இந்த பிரைஸ் லெவல்ஸ்க்கு மேல போகும்போது பின் பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துட்டு போகும். இங்க பாத்தீங்களா 295லயே இங்க பை ஈஸியா எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் அங்க இங்க இருக்கிறது தான் அங்க அடிக்கும். இந்த பிரைஸ் லெவல் வரும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டு திரும்பவும் அடுத்தடுத்த லெவலை நோக்கி போயிடும். சரிங்களா? இதே 23,100 புட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு நம்ம எடுத்தது இதுதான். இதோட 300 நல்லாவே கொடுத்திருந்தார். நான் செக் பண்ண 300 வச்சுதான் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம். நல்ல அருமையான பாருங்க, ஈஸியா இருக்கும். லோவை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் பத்தி யோசிக்க கூடாது. ஃபர்தரா இந்த பர்பிள் லைனுக்கு கீழே அப்படின்னா இந்த பிரைஸ் லெவலை பத்தி யோசிக்கவே கூடாதுங்க. ஈஸியா வந்து இந்த 205ல இருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 70 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 மணில இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். அப்ப இந்த பிரைஸ் வந்தாதான் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கறத ஈஸியா நம்மளால அப்சர்வ் பண்ணிக்கவே முடியுதுங்க. ஏன்னா நான் இந்த பிரைஸை வச்சுதான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்தோம். ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? நான் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோங்க. ஸோ அங்க எனக்கு ஈஸியா எல்லாமே கிடைச்சிருது. அதனால ரொம்ப பெருசா வந்து இதுல நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. கிளாஸ் நான் இப்பவும் சொல்றேன், என்னிட்ட படிக்க வந்தவங்க படிச்சுட்டா நல்லா நான் ட்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவசியம்லாம் இல்லைங்க. ஓனா நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கணுங்க. இதை நான் எப்பவுமே சொல்லிக்குவேன். சரிங்களா? நான் வந்து எனக்குன்னு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ணுவேன். அதை மட்டும்தான் நான் சொல்லி தருவேன். என்னுடைய வகுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் தான் கிளாஸ் இருக்கும். ரொம்ப நீங்க போட்டு ஆஹா ஓஹோ என்கிட்ட படிச்சுட்டு நல்லா ட்ரேட் பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஓனா மார்க்கெட்டை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு.
நான் இப்ப கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய சிஸ்டம் எனக்கு இதுக்கே டைம் சரியா இருக்கு. நிறைய விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுல இண்டிகேட்டர்ஸ் பத்தின ஏதாவது டவுட்ஸ், நீங்க மார்க்கெட் பத்தின டவுட்ஸ், ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன்றும் தப்பே இல்லை. நான் வந்து கிளியரா ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளை மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் இப்போதைக்கு வார் சினாரிஸ்ல இருக்கு. நீங்க அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற சினாரிஸ்குள்ள தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. ஓப்பன் பிரைஸ் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணுங்க. அந்த ஓப்பனுக்கு மேல அப்படின்னா நீங்க தைரியமா வந்து ஓப்பனுக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. அது ஓப்பனை எப்ப கட் பண்ணுதோ அப்ப வந்து விற்று வந்துருங்க. சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.